இந்த படத்தோட கதையில ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையனை காதலிப்பாங்க. அந்த ஒரு பையனை ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டு போக கூட இருக்க இன்னொரு பொண்ணு பாக்குறான். இந்த பொண்ணு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லும் போது அந்த இறந்து போன காதலனை திரும்பி உயிரோட வரான். இப்படி பல ட்விஸ்டுகளோட பல கோணத்தோட குழப்பின ஒரு படம் தான் மரிச்சிக்கான்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு ஒரு பையனோட கண்ணுல பெப்பர் ஸ்ப்ரேவை அடிக்கிறான். அடிச்ச அடுத்த செகண்ட் அவன் தலையில அடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்கவே அவன் தலையில பலமா அடிவுப்படுது. ரத்தம் ரொம்ப சொட்ட ஓடிக்கிட்டு இருக்க பக்கத்துல இருந்து ஒளிஞ்சு நின்று ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இவளோட பேரு லட்சுமி, வெங்கடலட்சுமி. இப்ப இந்த பொண்ணு பார்த்துட்டு சஞ்சுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரா. இப்ப இந்த பையனை அடிச்ச அடியாளுங்க அந்த பொண்ணு எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்க இப்ப இந்த லட்சுமி வந்துட்டு மரிச்சிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறான். இப்ப அவ போய் கொஞ்சம் தூரத்துல திரும்பி பார்க்க அப்படியே இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐய பார்த்து இந்த மாதிரி மரிச்சிகா வந்துட்டு சஞ்சுவை வந்துட்டு கொலை பண்ணிட்டா, என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், அவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. இருமா அமைதியாயிரு, ஃபர்ஸ்ட் நீ யாரு, என்ன, எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு வந்துட்டு ஃபைனல் இயர் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்க. காலேஜுக்கு பக்கத்துல ஒரு டீ ஷாப் ஒண்ணு இருக்கு. அந்த டீ ஷாப்பை நடத்திட்டு வர ஒரு பேரு தான் சஞ்சு. இப்ப இருக்க இங்க லட்சுமி வந்துட்டு அடிக்கடி சஞ்சுவோட கடைக்கு போறது வழக்கம், பிரெட் வாங்குறது வழக்கம். அப்படி போறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சஞ்சு வந்துட்டு இந்த பொண்ணு ஒரு தலையா லவ் பண்ணிட்டு இருப்பான். இந்த விஷயத்தை எப்படியாவது சஞ்சு கிட்ட சொல்லணுங்கிறதா இவனோட ஆசை. அதே நேரத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சுவோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து இருப்பானுங்க. இந்த கடையில வர அழகழகான பொண்ணுகளை பார்த்து சைட் அடிக்கிறது வழக்கம். இப்ப இருக்கிற நம்ம லட்சுமி இருக்கா இல்லையா, அவ வாயில இந்த பல்லுக்கெல்லாம் கிளிப்பு போட்டுட்டு பாக்குறது கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி துருன்னு இருக்கிறதால இவளை வந்துட்டு அங்க இருக்க பசங்க ஒன்னும் பெருசா லவ் பண்ற மாதிரி தெரியல. ஆனா இவ இடுப்பழகெல்லாம் பார்த்து அவளுக்கு ஒரு பக்கம் லுக் விட்டுட்டு திரியறானுங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம சஞ்சு மேலதான் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வரப்போற பொண்ணுங்க எல்லாமே சஞ்சு மேல ஆசைப்பட்டா எப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் கடுப்புல இருக்க. இன்னொரு பக்கத்துல இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டை காமிக்கிறாங்க. யுஎஸ்ல இருந்து ஒரு பொண்ணு இங்க வந்துட்டு வந்திருக்கா. இந்த பொண்ணோட பேர் தான் மரிச்சிகா. சோ இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்க்கறவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேச அவருக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல. அதே இடத்துல இந்த லட்சுமி வரா. இவளுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியறதால கன்வே பண்ணி என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்கு, என்னென்ன வேணும் அப்படிங்கறத கொஞ்சம் வாங்கி கொடுக்கறதால இப்ப மரிச்சிகாவும் நம்ம லட்சுமி வந்துட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு பேசுற இங்கிலீஷ் வந்துட்டு இங்க சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குதுங்கிறதுக்காக மரிச்சிகா லட்சுமியோட நம்பர் வாங்கிக்கிறா. எப்பயாவது எங்கேயாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நான் உனக்கு கால் பண்றேன், நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டதுல இவங்க ரெண்டு பேரும் இங்க ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அடிக்கடி கால் பண்றது, மீட் பண்றது, நம்ம சஞ்சு இருக்கார் இல்லையா அவரோட கேக் ஷாப்புக்கு கூட்டு போறது இப்படின்னு ரொம்ப வழக்கமாகுது. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரிச்சிகா அவங்களோட வீட்டுக்கு நம்ம லட்சுமி போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லையான்னு கேட்டா அவங்க வந்துட்டு ரெண்டு பேருமே யுஎஸ்ல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இப்ப இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இவளுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அந்த சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படிங்கறத இவளோட மொத்த பிளானே வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும். அதுக்காக இங்க ஒரு புரோக்கரை வர வச்சிருப்பான். புரோக்கர் இந்த பொண்ணு கேட்கற அளவுக்கு அவன் கொடுக்கலனாலும் ஒரு பிளாட் ஓகே தான், இன்னொரு பிளாட் வந்துட்டு இப்ப கொடுக்குற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதால ஏன்னா இவங்க அப்பா அம்மா வாழ்ந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் தான். அவங்க ஆசைப்பட்டு எப்படிலாம் டிசைன் பண்ணணுமோ அப்படி ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பிளாட். இந்த பிளாட்டை வந்துட்டு விற்கிற மாதிரி எனக்கு தெரியல, எப்பயாவது நான் இங்க வந்தனா உன்னை பாக்குறதுக்காவது இருக்கட்டும் சொல்லிட்டு இப்படி சென்டிமெண்டா இந்த மரிச்சிகா வந்து லட்சுமி கிட்ட பேசுறான். இப்ப நம்ம சஞ்சு கடைக்கு இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். புதுசா வந்துட்டு ஒரு யூஸ் பண்ண கடைக்கு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே லுக் விட ஆரம்பிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸுக்காரனுங்க. அதே இடத்துல நம்ம சஞ்சு இருக்கார் இல்லையா, சஞ்சுக்கு இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி தான் ரூட் விட்டுட்டு இருப்பான். ஆனா அவன் வந்துட்டு பெருசா ஒன்னும் கண்டுக்கிறது இல்ல. ஆனா இப்ப இந்த யூஸ் பண்ண பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல. இந்த பொண்ணுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப வந்துட்டு அப்படியே இன்னைக்கு டே முடியுது. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம லட்சுமி இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு அடிக்கடி நம்ம மரிச்சிகா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஏதோ கேக் வேணுமா, அதனால வந்து அந்த பொண்ணு லட்சுமியை வந்துட்டு ஆர்டர் பண்றா இந்த மாதிரி அந்த யூஸ் பண்ண வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேக் எல்லாம் மேக் பண்ணி அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்படி வந்துட்டு அடிக்கடி அந்த பொண்ணை எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்படியே ஜாலியா உங்களோட ரூட் போயிட்டு இருக்கு. அடிக்கடி வந்துட்டு அந்த யூஸ் பண்ண கூட சுத்துறத நம்ம லட்சுமி பாக்குறான். லட்சுமிக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம பையன் சஞ்சு கூட கொஞ்சம் ஒருதலை காதல் இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த பொண்ணு கூட சுத்துறானே, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இந்த பொண்ணுக்குள்ள இருக்கு. ஒரு தடவை எங்க அபார்ட்மெண்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ண பார்த்துட்டு வரும்போது நீ என்ன அந்த பொண்ணை காதலிக்கிறியா, போறியா வரையான்னு சொல்லிட்டு இவரோட பொண்ணை யாரோ ரூட் விடுறாங்களாம். ஆனா இவருன்னு தெரியாம இவர்கிட்டே போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப அங்க இருந்து கிளம்பி போறாரு அவரும். இப்போ இந்த மரிச்சிகாவை காமிக்கிறாங்க. மரிச்சிகா எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கே எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சுவுமே போறாரு. அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க, பேசுறாங்க. இப்படி வந்துட்டு அவன் ஜாலியா பேசுறா, ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகழ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ண நம்ம லட்சுமி கிட்டே சொல்ல லட்சுமிக்கு வந்துட்டு இது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம கிட்ட அந்த அழகு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி
மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப 3 பேருமே வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு யூஸ் பண்ண வீட்டுக்கு போறது, அங்கேயே டிவி பாக்குறது, சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி வந்துட்டு புதுசா ஒரு ஸ்கூட்டி எடுக்கிறாளாம். அதுக்காக நம்ம சஞ்சுவும் அந்த யுஎஸ் பொண்ணு இருக்காளே மர்ச்சிகா அவளுமே கூப்பிட்டு வராங்க. ஸ்கூட்டில எடுத்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ் டேவாம். இந்த பொண்ணு இருக்கா இல்லையா நம்ம லட்சுமி, இன்னைக்கு எப்படியாவது வந்துட்டு தன்னோட காதலை வந்துட்டு சஞ்சு கிட்ட சொல்லிடணுன்றதுக்காக ரொம்ப அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இவ எங்க போறாளோ அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த யுஎஸ் பொண்ணு உட்காந்துருக்கா. யுஎஸ் பொண்ணு கிட்ட நம்ம சஞ்சு வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு பொக்கே எல்லாம் கொடுத்து நான் அந்த மாதிரி உனக்கு காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த பொக்கே வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன், இனி எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வா நான் சொல்றேன் சொல்லிட்டு போகுது. இதை வந்துட்டு தூரத்துல இருந்து நம்ம லட்சுமி பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு மனசு உடைஞ்சு போகுது. தான் காதலிக்கிற ஒரு பையனை இன்னொரு பொண்ணு காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப பொக்கேல அதே இடத்துல போட்டுட்டு கிளம்பிட்டான். இப்ப இவங்க 2 பேரும் அடிக்கடி பேசுறது ஜாலியா இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா காஃபி ஷாப்ல அந்த பொண்ணை ரூமுக்குள்ள கூட்டு போயிட்டு பேசிட்டு இருக்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீ மட்டும் சாப்பிட்டா எப்படி, நானும் கொஞ்சம் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல பேச இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சுக்கு பிடிக்கல. அவனுக்கு கூட சண்டை போட்டு கடையை விட்டு துரத்தி விட்டுறான். அடுத்த நாள் காலையில ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம சஞ்சு ரொம்ப நேரமா உட்காந்துருக்க. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி வரா. எதுக்காக இங்க வெயிட் பண்ற சொல்லி கேட்டா இந்த மெர்ச்சிகா வந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா, அதனால வெயிட் பண்ற சொல்லும்போது கூட வந்துட்டு ஏதோ பக்கத்துல இன்னொரு ரூம்ல சத்தம் கேக்குது. என்னன்னா சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க நம்ம சஞ்சு இருக்கானுங்க இல்லையா, அவனுக்கு ஃப்ரெண்டுங்களோட அந்த பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஏண்டி நேத்து தான் உன்னை பத்தி என்ன பத்தி டபுள் மீனிங்ல தப்பா பேசினானுங்க, நான் அடிச்சு கடையை விட்டு துரத்தினேன். இன்னைக்கு அவனுங்க கூட நீ உட்காந்து பேசிட்டு இருக்கே, என்னடி பொண்ணு நீ யுஎஸ் புத்திய காமிக்கிறியா, அங்க அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு வந்திருப்பேன், இங்கேயே அது மாதிரி தெரியறதுக்கு ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. இவனுக்கு வந்துட்டு பினான்சியலா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கேட்டானுங்க. சரி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தானே, நேற்று நடந்ததுக்கும் சாரி கேட்டுட்டானுங்க சொல்லும்போது இவனுக்கெல்லாம் திருந்த மாட்டானுங்க சொல்லி இது வந்து நம்ம சஞ்சுக்கு வந்துட்டு பிடிக்கல. இவங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. இந்த சண்டையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மிர்ச்சிகா ஒன்னெல்லாம் போயிட்டு லவ் பண்ண பாத்தியா, என் புத்தியை வந்துட்டு அதாலே அடிச்சுக்கணும், அதனால இனிமே நீ என் பக்கம் வராத, நானும் உன் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எல்லாமே இந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா சொல்லி கேட்டா இல்ல, ஆனாலும் வந்துட்டு நம்ம சஞ்சு வந்துட்டு ஒரு பக்கம் அவனை நினைச்சுக்கிட்டே ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க லட்சுமி என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்றதுக்காக நம்ம சஞ்சு கிட்ட வந்துட்டு நான் பேசுறேன் அவகிட்ட நீ வந்து பேசுன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி மிர்ச்சிகாட்ட போயிட்டு ஏதோ அவன் கொஞ்சம் கோபத்துல பேசிட்டான், அதெல்லாம் வந்துட்டு பெருசா எடுத்துக்காத, உன்னை நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்தையும் திரும்பி மீட் பண்ண வச்சு பேச வச்சு சந்தோஷமா இருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம லட்சுமி பாக்குறா. லட்சுமி வந்துட்டு சஞ்சுவை லவ் பண்ணி இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் லவ் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அழகா டீசெண்டா விலகி இருக்கிறான். இப்படியே இவங்களோட லவ் அப்படியே போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம மிர்ச்சிகாவே வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். சஞ்சு வந்துட்டு என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டா, உனக்கு இங்க சொத்து இருக்கு அங்க சொத்து இருக்கு உனக்கு இத்தனை வீடு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சுவை பத்தின A to Z எல்லா டீட்டெயிலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிர்ச்சிகாக்கு தெரியும். அதனால வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கோவில்ல வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அப்புறமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சொல்லி முடிவு பண்றாங்க. இப்படி வந்துட்டு உங்களோட லைஃப் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம மிர்ச்சிகா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி வந்துட்டு கிளம்பி வரா. வீடு வந்து பூட்டி இருக்கு, சாவியுமே வந்துட்டு பக்கத்துல எதுவும் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா அவங்க வந்துட்டு மிர்ச்சிகா வந்துட்டு எப்ப இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு சொல்லிட்டு சாவி இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமை திறந்து பார்க்க உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா போட்டோ இருக்கு. இந்த போட்டோ எல்லாம் விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி கேட்டா இது அவங்க அப்பா அம்மா கிடையாது, இந்த அபார்ட்மெண்ட் வேற ஒருத்தவங்களது வாடகை தான் விட்டு போயிருக்காங்க, அவங்களோட சொன்னோன்னு இந்த பொண்ணுக்கு தலையே சுத்திருச்சு. என்னடா இது இப்படி சொல்லி வச்சிருக்காளுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பிளாட்டை இந்த பிளாட்டை வித்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இது விற்க முடியாதுன்னு தெரியும் இல்லையா, அவ சென்டிமெண்டா எங்க அப்பா அம்மாக்காக இருக்கட்டும் சொல்லிட்டு போய் சொல்லியிருப்பான். அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து அந்த புரோக்கருக்கு கால் பண்ணுவா. மேடம் என்ன மேடம் இன்னும் ஏதாவது போய் சொல்லணும்னா கூட சொல்லுங்க, நான் நல்லா கரெக்டா சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஏன்னா மிர்ச்சிகா இருக்கக்கூடிய லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து தான் இந்த காலே போயிருக்கு. இப்போ அந்த புரோக்கருமே ஃபேக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி நேரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சுக்கு கால் பண்றான். சஞ்சுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு மிர்ச்சிகா வந்துட்டு சரி கிடையாது, அவ சொன்னது எல்லாமே போய், அவளுக்கு சொத்தே கிடையாது, ஆனா உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி உன் சொத்தை ஆட்டையை போடணும் அப்படிங்கறது அவளோட பிளானா இருக்கும் சொல்லிட்டு நம்ம சஞ்சு கிட்ட லட்சுமி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா. இப்ப சஞ்சுக்கு வந்துட்டு பயங்கரமான குழப்பமா இருக்குது. உடனே வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து ஏஞ்சி வந்து நம்ம சஞ்சுவை கட்டி பிடிக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சஞ்சுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்குது. அங்க வந்துட்டு ஒரு பிளாட்ல தங்கி இருக்காங்க. இப்போ வந்துட்டு இவனோட முகமே மாறிடுச்சு. யார் கால் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டா இல்ல லட்சுமி தான் கால் பண்ண, சும்மா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டு நீ குளிச்சுட்டு வா, நம்ம 2 பேரும் சிங்கப்பூர் போவோம், ஹனிமூன் போவோம்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி பிளானை மாத்துறான். இப்போ வந்துட்டு அவன் குளிக்க போன அடுத்த செகண்ட் போனை எடுத்து பாக்குறான். ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மிர்ச்சிகா வந்துட்டு ஏதோ முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கத்துல வேக வேகமா நம்ம லட்சுமி பைக் எடுத்துட்டு வரா. இன்னொரு பக்கத்துல இவங்க சிங்கப்பூர் கிளம்பணுங்கிறதுக்காக கார்ல ரொம்ப தூரம் போக திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சுவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே பைக்கை போட்டு குறுக்க மறிக்கிறானுங்க. என்னடா இப்பயும் வந்து பிரச்சனை பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க. ரெண்டு பேருமே இறங்கி நிக்க ஒரு பக்கம் மிர்ச்சிகா இவனுக்கு என்ன அன்னைக்கு தப்பா பேசினானுங்க இல்லையா, இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து ஒரு பெப்பர் ஃப்ரேவ் கத்தி எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸுகளை நோக்கி இவன் நடந்து போறா. கொஞ்சம் தூரத்துல போனவனே அவனுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு சஞ்சுவை பத்தி பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறா. ஓ சொத்தை எல்லாத்தையும் ஆட்டை போடணும் அப்படிங்கறத எனக்கு பிளானு. இந்த சொத்துல ஒழுங்கா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போடா, இல்லைன்னா நீ உயிரோட போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிர்ச்சிகாவை மிரட்டுறத பார்த்து நம்ம சஞ்சுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி வந்துட்டா தூரத்துல இருந்து ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப இவங்க அந்த பத்திரத்துல சைன் போட மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சஞ்சு சொல்ல இவனுங்க அடியாளங்களாம் பாத்துட்டு இருக்காங்க. இவனுக்கு எல்லாத்துக்குமே காசு கொடுத்துதான் இந்த மிர்ச்சிகா ரெடி பண்ணி வச்சிருக்கான். இவ்வளவு காசு கிடைக்கும் மச்சான், பேசாம நீ கையெழுத்து போட்டினா உன்ன மாதிரி நாங்களும் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸுகளே வந்துட்டு போயிட்டு இவங்க எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கத்துல நம்ம சஞ்சு பயங்கரமா ஃபைட் பண்ண இந்த பொண்ணு மிர்ச்சிகா பெப்பர் ஃப்ரேவ் அடிச்சு அந்த பையனை தள்ளி விட கீழே கலந்த ஒரு பெரிய கல்ல பின்னந்தலையில அடிபட்டு பயங்கரமான ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த நம்ம மிர்ச்சிகா பயந்தடிச்சு ஓட ஆரம்பிக்க இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி சஞ்சு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வருவா. டே அவன் வந்துட்டா, பாத்துட்டான், அவன் இறந்து போயிட்டான், இங்க யாரும் நிக்காதீங்க ஓடுங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் வேகமா ஓட இன்னொரு பக்கத்துல மிர்ச்சிகா ஓட. அப்பதான் இந்த பொண்ணு லட்சுமி இருக்கா இல்லையா, மிர்ச்சிகான்னு கூப்பிடுவா. ஆனா அவன் நிக்காம போயிடுவா. இப்ப இந்த கதை எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றேன். இதுதான் சார் நடந்துச்சு. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு சஞ்சுவை கொலை பண்ணிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா, இந்த இடத்துல டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பக்கத்துல வந்துட்டு ஒரு கேக் ஷாப் டீ எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இப்ப அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த சஞ்சுவே இங்க கூட்டு வந்திருக்காங்க. என்னடா இது பயங்கர ட்விஸ்டா இருக்குன்னு பார்த்தா இங்க சஞ்சு உயிரோட தான் இருக்கிறான். இதை பார்த்துட்டு இருக்க நம்ம லட்சுமி இருக்காளே அவ கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சிட்டா. இப்ப மயக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சஞ்சு உயிரோட இருக்கா, நீ சஞ்சுவா, நீ தான் இறந்து போயிட்டே, தலையில அடிபட்டுச்சு, இப்ப எப்படி நீ நார்மலா வந்து சொல்லிட்டு இவளுக்கு ஒரு குழப்பமா இருக்குது. போலீஸ்காரங்க கிட்ட நம்ம சஞ்சு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் சஞ்சுவோட சொல்லி கேட்டா ஆமா சார் நான் தான் சஞ்சு, இந்த மாதிரி பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் வச்சு நடத்துறேன், இந்த மிர்ச்சிக்காக வந்துட்டு உன்னை கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையான்னு கேட்டா யாரு மிர்ச்சிகா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி கேட்கறான். என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப டீ கடைக்கு அந்த பொண்ணை யூஸ் பண்ண கூட்டிட்டு வந்தால இந்த பொண்ணு லட்சுமின்னு சொல்லி கேட்டா இல்ல இவன் மட்டும் தான் வருவான்னு சொல்றாங்க. ஒரு டைம் பைக் வாங்கி இருக்கும்போது கூட 3 பேர் போயிருப்பாங்க. அங்கேயும் வந்துட்டு இவன் மட்டும் தான் போயிருக்கானா அந்த பொண்ணுக்கு பைக் எடுத்து கொடுக்க. இப்ப வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ண அப்ப கூடமே வந்துட்டு நம்ம சஞ்சு இது பாரு உன் கேஸ்ட் வேற என் கேஸ்ட் வேற, அதனால நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு டீட்டெயில் அவன் சொல்லிட்டு இருக்கான். போலீஸ்காருக்கு தலையே வெடிச்சு போகுது. இன்னொரு பக்கத்துல ரூமுக்குள்ள கூட்டு போன அந்த லட்சுமி வந்துட்டு பாத்தீங்கன்னா தனியா சிரிச்சுட்டு இருக்கலாம். என்னோட சஞ்சு வந்துட்டு ரொம்ப அழகா இருப்பான், இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு வர்ணிச்சிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க இந்த பொண்ணுகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க புரிஞ்சுக்கிறானுங்க. தன்னோட காதலை ஏத்துக்காத்தால அவ ஏதாவது மனநலம் அந்த மாதிரி ஆயிடுச்சான்னு சொல்றாங்க. மிர்ச்சிகா யாருன்னு கேட்டா சத்தியமா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பொண்ணு திரும்ப சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல கூட்டு போறாங்க. ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போயிட்டு செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் இந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டா, இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குதுன்னு சொல்ற மாதிரி ஒரு வியாதி ஒண்ணு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த டீட்டெயிலா செக் பண்ணி பார்த்ததுல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதே இடத்துல சஞ்சு பேசாம நானே லட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சுவால தான் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆயிட்டாலாம். ஏன்னா டாக்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சஞ்சுவை அடைஞ்சே தீரணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு லட்சுமி வந்துட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டா, அதனால அவளுக்கு மனநலமா பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி தன்னோட ட்ரெஸ் சேஞ்சஸ் எல்லாமே மாத்திக்கோ இனிமேல், அதனால வந்துட்டு பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல கேட்டு சஞ்சு தன்னை அதிகமா லவ் பண்ணி தன்னோட மனநலமே பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மிர்ச்சிகாங்கிறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம லட்சுமியை ஏற்படுத்திக்கிட்டு கூடிய ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அவளை இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டாலாம். இப்ப வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப வந்துட்டு நம்ம சஞ்சுவே வந்துட்டு நம்ம லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இவங்க 2 பேர் கார்ல இப்ப நைட் டைம்ல சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம சஞ்சுக்கு யூரின் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நடு ரோட்ல ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குது அந்த இடமே. அங்க வந்துட்டு வண்டி நிறுத்திட்டு சுச்சு அடிச்சு போயிட்டு இருக்கான். சோ அப்படி நின்றுட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு திடீர்னு வந்துட்டு காரை விட்டு இறங்குறான். சஞ்சு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஏதாவது வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காரை விட்டு இறங்கி அவன் பின்னாடியே போறான். அவன் பயங்கரமா கோவப்படுறான். ஏண்டி
ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல இந்த மாதிரி நம்ம 2 பேர் தனியா இருந்தா எவனாவது ஏதாவது பார்த்தானா ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். சரி வா கிளம்பலாம் சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேர் கிளம்பலாம்னு சொல்லி காருக்குள்ள ஏறுறாங்க. அப்படி இவங்க காருக்குள்ள ஏறினவனே கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. திரும்பி பார்க்க நம்ம சஞ்சு கண்ணுக்கு அந்த மிர்ச்சிகாவோட உருவம் தெரியுற மாதிரி தெரியுது. இவன் பயந்தடிச்சு கீழே இறங்குறான். அந்த மிர்ச்சிகா உள்ள வந்துட்டாடி பேயா வந்துட்டாடி அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கிற பொண்ணு லட்சுமி இருக்கா இல்லையா, டே அப்படிலாம் எதுவுமே கிடையாதுடா கம்முனு இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலுமே வந்துட்டு அவன் கேட்கல. கார் விட்டு தூரம் இறங்கி 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஜீப் வந்துடுது. போலீஸ் ஜீப்பு கிட்ட யார் பண்ணீங்க இந்த ரோட்ல ஓடிட்டு இருக்கீங்க, ஊரை விட்டு ஓடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் நாங்க 2 பேர் வந்துட்டு இருந்தோம் சொல்லிட்டு அங்க பார்த்து கதை எல்லாமே நம்ம போலீஸ்கார்ட்ட சொல்ல என்னது பேய் இருக்கா, யாருப்பா அந்த பேய், யார் உருவத்துல இருந்து சொல்லி கேட்டா மிர்ச்சிகா நீங்க கேட்ட பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொல்ல இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி ஆஃப் பண்றான். சார் அப்படிலாம் கிடையாது ஏதோ பேய் பார்த்தோன்னு சொல்லிட்டு இவன் கண்ணுக்கு தெரியுது, நாங்க 2 பேரும் ஒரு பேய் படம் பார்த்துட்டு வரோம், இவன் ஹாரர் மூவினால ரொம்ப பயப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்காரங்களே அந்த காரை போயிட்டு செக் பண்றாங்க. எந்த ஒரு பேயுமே இல்லை. இவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுறாங்க. அப்பதான் வந்துட்டு இங்க ஒரு பக்கா பிளானே வந்துட்டு ரிவீல் ஆகுது. என்னடா சொல்லி போய் பார்த்தா இந்த மிர்ச்சிகான்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்தது இல்லையா, ஃபாரின் கேரக்டர். ஸோ அது உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ரியலா நடந்த ஒரு கேரக்டர் தான். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, எல்லாமே நடந்தது. ஆனா இது வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இந்த பொண்ணு இருக்கா இல்லையா யுஎஸ் பொண்ணு மிர்ச்சிகா, அவளோட சொத்து பத்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கேட்டிருப்பா. அதுக்காக அந்த பொண்ணு ஓகே சொல்லியிருக்கும். ஆனா இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நம்ம சஞ்சு இந்த மாதிரி மிர்ச்சிகாவோட சொத்துல ஆட்டையை போட்டுட்டு அவளை கழட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து தூரத்துல இருந்து இவனுக்கு பேசிட்டு இருக்கிறத நம்ம லட்சுமி பார்த்திருப்பா. லட்சுமி உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிர்ச்சிகாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சஞ்சு நல்லவனே கிடையாது, நீ அவனை தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு ஓ சொத்துல ஆட்டையை போடுறது அப்படிங்கறத அவனோட மோட்டிவே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சஞ்சு கேரக்டரை எப்படி காமிச்சாங்களோ அதை அப்படியே உல்டாவா அங்க காமிக்கிறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிர்ச்சிகா கொஞ்சம் அலர்ட் ஆகுறான். சஞ்சு வந்துட்டு போய் பார்த்துட்டு என்ன ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹனிமூன் போலாம் சிங்கப்பூர் போலாம் சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சு தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம சஞ்சு ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணோம், இப்போ அவனே நம்மளை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது கார்ல இருந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சு அடிச்சு இந்த மிர்ச்சிகிட்ட அந்த கையத்தை வாங்கணும் அப்படிங்கறதான் நம்ம சஞ்சுவோட மோட்டிவே. தான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து இந்த மாதிரி இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணா நிறைய சொத்து கிடைக்கும் சொல்லி பிளான் போட்டது நம்ம சஞ்சு. ஸோ இப்போ அந்த பொண்ணு இருக்கா இல்லையா நம்ம மிர்ச்சிகா, இந்த சொத்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேரண்ட் பேர்ல தான் இருக்கு, அதனால என்னால கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லும்போது கூட இருக்கிற பசங்க எல்லாம் போயிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து அடிக்கிறான், எல்லாத்தையும் தள்ளி விடுறா. ஒரு கட்டத்துல நம்ம சஞ்சுவை வந்து பாத்தீங்கன்னா இந்த மிர்ச்சிகாவை தள்ளி விட்டு போயிடறான். இப்ப தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா இல்லையா நம்ம லட்சுமி, உடனே வந்து பார்த்து மிர்ச்சிகான்னு சொல்லி கத்திட்டு இந்த பக்கம் வராங்க. சோ இவ பாத்துட்டான்னு சொல்லி 2 பேரும் எல்லாருமே ஓட ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல நம்ம சஞ்சுவை மட்டும் கூப்பிடுறா லட்சுமி. சோ சஞ்சு வந்துட்டு வரான். இப்ப வந்து பார்த்தா அவன் தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன்னு தெரியல, நான் வேணும்னு கொலை பண்ணலாம் நினைக்கல, தெரியாம இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அழுகுறான். இதை பார்த்துட்டு இருக்க லட்சுமி இது வரைக்கும் நம்மளுக்கு அப்பாவி மாதிரி தெரிஞ்சான். இப்ப அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு பிளான போட்டான். இதை பாரு சஞ்சு, நீ வந்துட்டு மிர்ச்சிகாவை கொலை பண்ணிட்ட, மிர்ச்சிகாவை கொலையை மறைக்கணும், அதுக்காக நான் ஒரு பக்கா பிளான் போட்டுக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனா நான் சொல்றதை நீ கேட்கணும், ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்க வேற வழியே இல்லாம, ஏன்னா இந்த கொலையை பார்த்த ஐ விட்னஸே வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி சொல்றதை கேட்டுதான் ஆகணும் நம்ம சஞ்சு. அதனால சஞ்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ உடனே இவங்க 2 பேரும் அந்த டெட் பாடி தூக்கிட்டு போயிட்டு ஒரு அடர்ந்த காடு பகுதியில நாய்க்கு நரிக்கும் அந்த உடம்பை இரையாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பிளாஷ்பேக் இங்க சொன்ன உடனே அடி பாவீங்களா என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா. இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. இருந்தாலும் நம்ம சஞ்சுக்கு அந்த உருவத்தை பார்த்ததுல இருந்து இவனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குது. என்ன கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்பப்ப கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். இது வந்துட்டு நம்ம சஞ்சுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. அவன் எங்க போனாலும் அந்த மிர்ச்சிகாவோட உருவம் கூட வர மாதிரி தெரியுது. திடீர்னு அடுத்த நாள் காலையில இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் இவங்க 2 பேருக்கு நடக்க போகுது. அப்படி இவன் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது கார்ல ஒரு ஹைவே மேம்பாலத்துல அந்த பொண்ணோட உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. மிர்ச்சிகா அவன் மேல இடிக்க கூடாதுங்கிறதுக்காக டக்குன்னு வண்டியை திருப்ப அங்க பாலத்து மேல இடிச்சு அங்கிருந்து கீழே விழுந்து ரயில் வந்து இவனை அடிக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மிர்ச்சிகா தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்ப இது எல்லாமே ஒரு கனவு. இந்த கனவுல இருந்து இவனால மீண்டும் வெளியே வர முடியல. அடுத்த நாள் காலையில நம்ம லட்சுமியை பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் கனவுல வருது, அவன் என்னவோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்டான். ஏண்டா ஒன்ன மட்டும் ஃபாலோ பண்ற, என்ன ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் உன் முன்னாடி வந்து நிப்பா, அன்னைக்கு நீ விரைச்சு போக போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லட்சுமி வந்து இன்னைக்கு இருந்து கிளம்பி போறேன், ஏன்னா இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டரே நடக்காத மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் காலேஜ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறான். இவனுக்கு வந்துட்டு தலை ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. டீ சாப்பிடலாம் உட்காந்துருக்கும் போது அதே இடத்துல வந்துட்டு அந்த மிர்ச்சிகாவோட உருவம் தெரியுற மாதிரி தெரியுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா அவன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க அங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணா நான் உனக்கு காதலிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மிர்ச்சிகான்னு சொல்லிட்டு வேற ஒரு உருவத்துல அந்த பேரை சொல்லி சொன்னவனே இவனுக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிக்குது. தூரத்துல வந்து பார்த்தா அந்த பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியுது. மிர்ச்சிகா நில்லு அப்படின்னு சொன்னவனே உடனே வந்து அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறான். அங்க போய் பார்த்தா
போறான். நம்ம லட்சுமி நின்றுட்டு இருக்கான். என்னதாண்டா உனக்கு பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான். இல்ல எனக்கு என்னமோ அவன் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் பயந்துகிட்டு தான் இருக்கிறான். உடனே ஒரு நாள் வருவா, அப்போ உனக்கு தெரியும் என்னோட வழின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இப்ப இவங்கிறது கிளம்ப ஆரம்பிக்கிறான். அடுத்து நம்ம லட்சுமி சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே இடத்துல ஒரு வேலைக்காரன் இருந்தாலே, மேடம் எங்க உங்க யூஎஸ் ஃப்ரெண்டு இப்ப வர சொல்லுங்க, நான் நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்து இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கிட்டேன், இப்போ அவங்க வந்தாங்க அப்படின்னா நான் எல்லா பொருளையும் நானே எடுத்து கொடுத்துட்டு சொல்லி சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கேன். தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிர்ச்சிகா நிக்கிற மாதிரி நம்ம லட்சுமி கண்ணுக்கு தெரியும். இவட ஒரு நிமிஷம் ஆடி போறான். திரும்பி போய் பார்த்தா இன்னொரு இடத்துல பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி தெரியுது. உடனே பயந்தடிச்சு நம்ம சஞ்சுக்கு கால் பண்ணி எங்கடா இருக்க வந்து தொலைடா அப்படின்னு சொன்னோடனே, நான் எத்தனை வாட்டி சொன்னேன் நம்பவே இல்ல, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்லி கேட்டான். என்ன பண்றது, வா நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இவனோட கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைல வலிக்கணும், அவன் சரக்கு அடிக்கலான்னு போறான். ஐஸ் கியூப் போட்டு கூடிய அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சு சொல்ல ஐஸ் கியூப் இப்ப நம்ம எடுத்துட்டு வர்றது மிர்ச்சிகாவா இருக்கிறான். இத பார்த்தோன்னு பயந்து போறா நம்ம சஞ்சு. அதை பார்த்து நம்ம லட்சுமி பயந்து நடுங்கி மூலையில உட்காந்துருக்கிறான். இப்ப ஐஸ் கியூப் எடு, என்ன ஏன்டா அப்படி பண்ண, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம சஞ்சுவோட தலையில அடிக்க அதே இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா சஞ்சு ரத்த வெள்ளத்துல இறந்து போன மாதிரி கிடக்குறான். இப்ப இந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல நம்ம மிர்ச்சிகா நம்ம லட்சுமி பார்த்து நீ ஏன்டி இப்படி எல்லாம் பண்றன்னு சொல்லி கேட்கும்போது அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வரா. ஓடி வந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறான். திரும்ப வந்து இது பாருங்க சார், என்னோட பேரு வந்துட்டு லட்சுமி, இந்த மிர்ச்சிகா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சுவா தலையில அடிச்சு கொலை பண்ணிட்டான்னு சொன்னோன்னே, நில்லு உன்னை இதுக்கு முன்னாடி எங்க பாத்துருக்க மாதிரி தெரியுது, மிர்ச்சிகா பேரை கேட்ட மாதிரி தெரியுதுன்னு சொல்லி திரும்ப அதே போலீஸ்கார் குழம்ப, சார் இந்த பொண்ணு தெரியலையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தால மனநல பாதிக்கப்பட்ட அதே பொண்ணு தான் சார் இவ அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு நிமிஷம் குழப்பம். அது எம்மா கம்முன்னு இருமா, ஏற்கனவே நீ சொன்ன கதையில எனக்கு தலை வெடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப யார் அந்த மிர்ச்சிகா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மிர்ச்சிகாவை இங்க வந்து நிக்கிறா. சார் அவதான் சார் இவ, நான் போய் சொன்னேன் சார், இந்த பொண்ணு உயிரோட தான் இருந்தா, இவ இறந்து போயிட்டா, சஞ்சுதான் கொலை பண்ணி போட்டான், இப்ப இந்த பொண்ணு பேயா வந்து என்ன கொலை பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா சார், ஏதாவது பண்ணுங்க சார், துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுங்க சார் சொல்லும்போது, ஏய் அமைதியாரு பைத்தியக்காரியே, ஏமா உன் பேர் என்னமா சொல்லி கேட்டா இந்த பொண்ணு மிர்ச்சிகான்னு சொல்றான். மிர்ச்சிகான்னு சொன்னோடனே நம்ம போலீஸ்கார மொட்டை மண்டைக்கு பயங்கர சுருங்குது. என்னடா இது, இந்த பொண்ணு உண்மையாலுமே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு பக்கத்துல நம்ம லட்சுமி கூட்டு போயிட்டு கட்டி போடுறாங்க. ஏன்னா அவன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மிர்ச்சிகாட்ட போலீஸ்காரங்க நிறைய கேள்வி கேட்கறாங்க. இந்த பொண்ணு லட்சுமி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா, சார் ஆமா சார், நான் முன்னாடி ஃபாரின்ல இருந்து இங்க வந்தேன், அப்போ வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நாங்க ரெண்டு பேரும் லட்சுமி நானும் மீட் பண்ணிக்கிட்டோம், எனக்கு நிறைய உதவிகளை பண்ணிருக்கா, அதனால நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனோம். திடீர்னு வந்துட்டு எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூஎஸ் போயிட்டேன். சரி இப்போ வந்து பார்க்கலாம் சொல்லி பார்த்தா இவ ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சஞ்சு யாருமா அப்படின்னு சொல்லி கேட்டா, சஞ்சு நீ கொலைப்பட்டதா சொல்லி லட்சுமி சொல்றான்னு சொல்லி கேட்டா, யாருங்க சார் சஞ்சு, சஞ்சுன்றது எனக்கு யாருமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடா இதுன்னு தலை வெடிக்குது. இன்னொரு பக்கத்துல நம்ம லட்சுமி இருக்கா இல்லையா, சார் நான் சொல்றதை கேளுங்க, இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னாக்கா அங்க சஞ்சுவோட டெட் பாடி இருக்கும், எல்லா உண்மையும் வந்துடும், தயவு செஞ்சு அவங்க கூட வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போலாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த டெட் பாடியே காணோம். லட்சுமிக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா பொய்யான்னு கூட அவளால கெஸ் பண்ண முடியல. போலீஸ்காரங்களா இந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டுச்சு, அதை சொல்லி நம்மள தெரிஞ்சிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, பேசாம அந்த சஞ்சு வந்துட்டு ஒரு டீ கடை நடத்துறேன்னு சொன்னாங்க இல்லையா, அங்க போயிட்டு பாத்துருவோம் சொல்லிட்டு இப்ப அங்கேயும் போறாங்க. லட்சுமி மிர்ச்சிகா போலீஸ்காரங்க எல்லாருமே அங்க போய் பார்த்தா அந்த கடையை ரொம்ப பால் அடைஞ்சு போய் கிடக்குது. அந்த கடைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. இந்த கடை திறந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லி கேட்டா, ரொம்ப நாள் ஆகுது சார், இங்க இருந்தாருல சஞ்சு, அவர் எங்கன்னு சொல்லி கேட்டா, அந்த கடை நடத்துனது சஞ்சு தான், ஆனா அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, ஒரு பொண்ணை காதலிச்சாரு, அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதால இதே கடையில தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாரு, அதுல இருந்து இந்த கடைக்கு வேற யாருக்கு கை மாத்தி விட்டோம், ஆனா இது வரைக்கும் யாரும் வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கிறது கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம லட்சுமி பயங்கர குழப்பத்துல அங்கே போயிட்டு உட்காந்து, இல்ல இவதான் கொலை பண்ணிட்டா, இவ பேய் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க நம்ம லட்சுமியை கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கத்துல இந்த யுஎஸ் பொண்ணு இருக்கா இல்லையா மிர்ச்சிகா, சோ அவகிட்டையும் சாரிமா நீ வந்ததால கொஞ்சம் தெளிவாயிடுச்சு, இந்த பொண்ணு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டுட்டா, ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு சந்தேகமா இருக்குமா, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சஞ்சு பையன் எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன், அப்ப அது யாரு, அப்ப அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க இருக்க மிர்ச்சிகா வந்துட்டு சார் இதை பாருங்க, உங்களுக்கு இந்த சாமி இந்த இதெல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கேட்டா நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வேலை இறந்து போனது ஒரு பேயா இருக்கும் இல்லையா, பேயா கூட வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா இவரே ஒரு நிமிஷம் பயந்து போறாரு. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிர்ச்சிகா ஒரு பயங்கரமான பிளான போட்டிருக்கிறான்.
இங்க இப்ப வந்துட்டு ஒரு சாட்சி சொன்னார் இல்லையா, இந்த சஞ்சு வந்துட்டு இறந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம மிர்ச்சிகா பணத்தை கொடுத்து தான் இந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க. சோ இந்த விஷயம் தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கத்துல இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம பொண்ணு மிர்ச்சிகா யூஎஸ் கிளம்பி போயிட்டா, இனிமே வரப்போறதுல இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காரு. அப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல படத்தோட ஆரம்பத்துல நம்ம சஞ்சு கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டிருப்பாரு, என் பொண்ணு தான் வந்துட்டு நீ ரூட் விடுறியடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த சஞ்சு பையன் வந்துட்டு என் பொண்ணை ஈத்து ஓடிட்டான், அவன் வீட்டுக்கு வெளிநாடு போறதுக்குள்ள எப்பயாவது அவனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சஞ்சுவா இது எங்க கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது இப்ப இவ்வளவு நாளா அவன் பேயின்னு சொன்னா இவன் கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு குழப்பமா இருக்கு. அப்பதான் வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு, ஒருவேளை சஞ்சுக்கும் இந்த மிர்ச்சிகாவுக்கும் ஏதோ ஒரு பகை இருந்திருக்கணும், இதனால இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கணும், அதை வந்துட்டு பயன்படுத்தி இந்த பொண்ணு லட்சுமி ஏதோ பிளான் போட்டிருக்கா அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா சொல்லி போலீஸ்காரர் யோசிச்சுட்டு இருக்க. இங்க வந்துட்டு நம்ம மிர்ச்சிகா என்ன பிளான் போட்டாங்க, ஆக்சுவலி மிர்ச்சிகா வந்துட்டு என்ன உண்மையா போயன்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். லட்சுமியும் சஞ்சுவும் சேர்ந்து அந்த டெட் பாடியை தூக்கி ஒரு இடத்துல புதருக்குள்ள போட்டு போயிருப்பாங்க. அந்த வழியா கோவிலுக்கு போயிட்டு அன் டைம்ல வந்திருப்பாங்க. அப்படி வந்துட்டு ஒருத்தர் சுவிட்ச் அடிக்கலாம் சொல்லிட்டு போயிருப்பான். அப்படி போகும்போது தான் இந்த டெட் பாடி பார்த்திருப்பான், உயிர் இருந்திருக்கும். அவங்களை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு இந்த நபர். அதுக்கப்புறம் தான் உயிர் பழிச்சிருப்பாங்க. நடந்த கதை எல்லாமே நம்ம மிர்ச்சிகாவுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால லட்சுமியும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மிர்ச்சிகா பயங்கரமான ஸ்கெட்சை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த டீ கடையில வந்து எல்லாரும் கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டாங்களே, அவங்களும் எல்லாத்தையும் பணத்தை கொடுத்தது, இந்த மாதிரி வந்துட்டு இறந்து போனது, இது எல்லாத்தையுமே சொல்ல வச்சது நம்ம மிர்ச்சிகா தான். ஆனா இப்ப இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னாக்கா, இப்ப சஞ்சுவோட டெட் பாடி எங்க இருக்குன்னு தெரியல, இப்ப அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல. இப்ப அதையும் நம்ம விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப இந்த அபார்ட்மெண்ட்டுக்காரர் சொன்னார் இல்லையா, இப்ப இவரோட கேஸ் அட்டன் பண்ண போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுது. இந்த படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லரா பாத்தீங்கன்னா இந்த படம் ஓகேவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.